வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பியோஃபைசியே, பழுப்பு பாசிகள் அப்படின்னு சொல்லுவோம். The members of Piophysea are brown algae. பழுப்பு பாசிகள் are found commonly in marine habitat. இவங்களை எங்க நம்ம சாதாரணமா பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் நீரில் சாதாரணமா உயிர் வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்க. They show great variation in size and form. இவங்க நிறைய வடிவங்கள்ல தென்படுகிறார்கள். They range from simple branch filamentous form to profusely branched forms as represented by kelps. இவங்க சாதாரண கிளைகள் இழையமைப்பில் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் மிக பிரம்மாண்டமான கிளைகளை கொண்ட கெல்ப்ஸ் போன்ற பழுப்பு நிற பாசிகளையும் நம்ம பார்க்க முடியுது. which reach a height of 100 meter. இந்த கெல்ப் போன்ற பழுப்பு பாசிகள் 100 மீட்டர் அளவுக்கு வளரக்கூடியதா இருக்கிறது. They possess chlorophyll A, C and carotenoids and xanthophyll. இவங்களுக்கு என்ன நிறமிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரோபில் A, C, கரோட்டினாய்டுகள் மற்றும் xanthophyllகள். இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான நிறமிகளை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா they vary in color from olive green to various shades of brown. so இவங்க ஆலிவ் கிரீன்ல இருந்து பழுப்பு நிறங்கள் வரைக்கும் நிறமிகளை கொடுக்கக்கூடியதா இருக்கிறாங்க. அது எதை பொறுத்து அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த xanthophyll pigment நிறமியை பொறுத்து இருக்கு. fucoxanthin present in them. Food is stored as complex carbohydrates which may be in the form of laminarian or mannitol. இதுல உணவானது மிக சிறந்த கார்போஹைட்ரேட்டுகளாக உணவு சேகரிக்கப்படுகிறது. அதுல லாமினேரியன் ஆர் மேனிடால் வகையை சார்ந்ததா இருக்கு. The vegetative cells have cellulosic wall. சோ இதுல உங்களுக்கு என்ன செல் சுவர்னால ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுலோஸ். யூசுவலி கவர்ட் ஆன் தி அவுட்சைட் பை ஜெலாட்டினஸ் கோட்டிங் ஆஃப் அல்ஜின். சோ வெளிப்புற சுவர்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஜின் அப்படின்ற பொருளால் ஆக்கப்பட்டுள்ளது. The protoplasm contains, in addition to plastids, a centrally located vacuole and nucleus. இவங்களோட புரோட்டோபிளாசத்துல குளோரோபிளாஸ்டிட்களை தவிர வேற என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேக்யூலும் அண்ட் ஒரு உட்கருவும் நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. The plant body is usually attached to the substratum by hold fast. இந்த தாவர அமைப்பானது கீழே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கான பெயர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஸ்டாக் த ஸ்டைப், அந்த காம்பு மாதிரியான அமைப்புக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டைப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் லீஃப் லைக் போட்டோசிந்தட்டிக் ஆர்கன் இஸ் கால்ட் ஃப்ராண்ட். அண்ட் இலையை போல அமைப்புடைய அந்த வடிவத்திற்கான பெயரை நம்ம என்ன சொல்றோம்னா ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்றோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டேக் பிளேஸ் பை பிராக்மெண்டேஷன். சோ இதுவும் பசும் பாசிகளை போலவே வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆனது துட்டாடுதல் மூலமாக நடைபெறுகிறது. Asexual reproduction in most brown algae is by biflagellated zoospore. பாலிலா இனப்பெருக்கமானது 2 இழைகளை உடைய நகரக்கூடிய தன்மை உள்ள ஸ்போர்களால் ஆனது. That are pear shaped and have 2 unequal laterally attached flagella. So அவங்க பேரிக்காய் வடிவத்திலும் 2 சமநிலையற்ற பிளாஜெல்லாக்களை கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பத்தியில சொல்லியிருக்காங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மே பி ஐசோகேமஸ், அனைசோகேமஸ் ஆர் ஊகேமஸ். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சமநிலையில் உள்ள கேமிட்டுகளாலோ அல்லது சமநிலையற்ற கேமிட்டுகளாலும் அல்லது வடிவத்திலும் செயலிலும் சமநிலையற்ற கேமிட்டுகளாலும் பாலின பெருக்கம் நடைபெறுகிறது. Union of gametes may take place in water or within the oogonium. So இதுல கேமெட்டுகளின் இணைப்பு தண்ணீரில் நடக்கிறது
அல்லது ஊகோனியம் என்ற அமைப்பில் நடைபெறுகிறது. The gametes are pyriform. நம்ம முன்னாடியே விவாதித்தது போல குழந்தைகளே, இது பேரிக்காய் வடிவத்தில் இருக்கு அந்த கேமெட்டுகள். அண்ட் bear two laterally attached flagella. அதுல 2 இழை போன்ற சமநிலையற்ற பிளாஜெல்லாக்கள் இருக்கின்றன. The common forms are ectocarpus, dictyota, laminaria, sargassum and fucus. சில உதாரணங்களா எக்டோகார்பஸ், டிக்டியோட்டா, லாமினேரியா, சர்காசம் அண்ட் ஃபியூகஸ் இவைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் குழந்தைகளே. இதுல அகைன் நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன வேறுபாடுகள் நம்ம படிச்சோம். இங்க வந்து நிறமிகள் ஏவோ சியோ அண்ட் கரோட்டினாய்ட்ஸ் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபியூகோசாந்தின் இதனால நமக்கு இந்த ஒளிர் பச்சை நிறத்திலிருந்து பழுப்பு நிறம் வரைக்கும் நமக்கு இந்த பாசிகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம். செல் சுவர் வந்து உள்புறம் செல்லுலோசிலும் வெளிப்புறம் ஆல்ஜின் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து செல் இந்த தாவரத்தின் உடலானது ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை ஹோல்டு ஃபாஸ்ட்னும் காம்புகளை ஸ்டைப் என்றும் இழை போன்ற வடிவத்தை ஃப்ராண்டுனும் நம்ம சொல்றோம். இதுல ஸ்டோர் பண்ணிருக்க ஸ்டார்ச் நம்ம என்ன சொல்றோம்னா லாமினேரியன் ஆர் மேனிடால் அப்படின்னு சொல்றோம். இதுல அனைத்து வகையான இனப்பெருக்க முறைகளும் இருக்கிறது. துண்டாடுதல், பாலிலா இனப்பெருக்கம், பாலின இனப்பெருக்கம் அனைத்து முறைகளுமே இங்கேயும் செயல்படப்படுகிறது. இதுல வந்து 2 பிளாஜெல்லாக்கள் சமநிலையற்ற பேரிக்காய் வடிவத்தில் இருக்கக்கூடிய உயிரினத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதோட எக்ஸாம்பிள் நம்ம படிச்சுட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற குழந்தைகளே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு லைக்கும் போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ப்ளீஸ் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.